எஸ் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பெட் டைம் ஸ்டோரி சொல்றதுக்கு பேர்லின் அக்கா வந்திருக்கேன். நீங்க எல்லாம் ஸ்டோரி கேட்கறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க, அப்படித்தானே? இன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க சமத்து பிள்ளைங்களா, பேரண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணீங்களா? நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? லேசியா இல்லாம ஓடி ஆடி விளாண்டீங்களா? இதெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு அக்கா நம்புறேன். அப்படி இன்னைக்கு பண்ணலனாலும் நாளையில இருந்து பெட்டரா இருக்கணும், நாளையில இருந்து நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், சரியா? அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ப்ரஷ் பண்ணீங்களா இல்லையா? ப்ரஷ் பண்ணாம தூங்கக்கூடாது. அப்படி பண்ணலனாலும் இந்த ஸ்டோரி முடிஞ்சதும் ஓடி போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, சூப்பர். இன்னைக்கு அக்கா என்ன கதை சொல்ல போறேன், ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நோவா தாத்தாவை பத்தி சொல்ல போறேன். நோவா தாத்தா எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நோவா தாத்தா பத்தியும் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்டை பத்தியும் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னொரு கொஸ்டின் அக்கா உங்ககிட்ட கேட்கணும். எத்தனை பேருக்கு ரெயின்போ தெரியும்? வானவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆர் புக்ஸ்லயாவது பார்த்துருப்பீங்க. அண்ட் நமக்குலாம் ரெயின்போ வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே பிள்ளைங்களா? 7 கலர்ஸ்ல அழகா அப்படி ஒரு வில் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெயின்போ ஃபர்ஸ்ட் ஏர்த்ல எப்போ வந்தது, இந்த ரெயின்போ பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிறதும் நோவா தாத்தா லைஃப்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுமே இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு ப்ரே பண்ணி இந்த ஸ்டோரியில கடவுள் நமக்கு என்ன கத்து தர போறாங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், சரியா? அக்கா உங்களுக்காக ப்ரே பண்ணுவேன், நீங்களும் கண்ணை மூடி கையை கூப்பி கடவுள்கிட்ட மனசுல ப்ரே பண்ணணும். ஓகே, ஜோவனுமா? முதல்ல ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஏசப்பா. என் கூடயும் இந்த செல்ல குட்டீஸ் கூடயும் இன்னைக்கு டே ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்துருக்க பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் நன்றி அப்பா. இப்போ நாங்கள் பெட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரியிலேருந்து நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், உங்களை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வர்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நாங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக தூங்கி எழும்பி இன்னொரு ஒரு நாள் உங்களை வர்ஷிப் பண்ணுறதுக்கு, உங்களை தேங்க் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ஆண்டவரே. அந்த லேசின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ நம்ம நோவா தாத்தாவோட கதையை பார்க்க போகிறோம். நோவா தாத்தாக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 600 வயசு. ரொம்ப வயசான தாத்தா, 600 இயர்ஸ் இல்லையா? ரொம்ப வயசான தாத்தா மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல தாத்தா. கடவுள் வந்து ஏர்த்தை படைச்சாங்க, அதில் நிறைய மக்களை படைச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாட்கள் ஆக ஆக இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ஈவிலாக போயிட்டாங்க. நிறைய தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பாவங்கள், நிறைய சின்ஸ் அவங்க லைஃப்குள்ளே வந்துருச்சு. ஸோ கடவுள் கொடுத்த ரூல்ஸ், கடவுள் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அவங்க எப்படி நினைச்சாங்களோ அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அப்படியே போறீங்களா பிள்ளைங்களா? எப்போது அம்மா அப்பா சொல்றது கேட்காம, பைபிள் சொல்றது கேட்காம அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியா? ஏன்னா அப்படி இருந்தோம்னா கடவுளோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ, இந்த பிள்ளைங்கள நம்ம எவ்வளோ ஆசையாக படைச்சோம், இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்தோம், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே, லேசியாக இருக்காங்களே அப்படின்னு கடவுள் ரொம்ப கவலைப்படுவார் பிள்ளைங்களா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப கவலை. இவ்வளோ மோசமாக போயிட்டாங்களே, சே, நான் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ கனவுகளோட இவங்கள படைச்சேன், இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க. ஆனாலும் அதில் நோவா தாத்தா மட்டும், நோவா தாத்தாவோட ஃபேமிலி மட்டும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவங்க கடவுளை வர்ஷிப் பண்ணாங்க, கடவுள் சொன்ன எல்லா ரூல்ஸையும் ஒபே பண்ணாங்க, அவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, சரியா? அதனால ஆண்டவருக்கு நோவா தாத்தானால ரொம்ப பிரியம். நோவா தாத்தாவை தவிர மித்தவங்கெல்லாம் ரொம்ப மோசமான வழியில போயிட்டு இருந்தாங்க. கடவுளும் பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. கடவுள் ரொம்ப நல்லவர் இல்லையா? ரைச்சியஸ் காட். ஸோ எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க? அதனால கடவுள் டிசைட் பண்ணுறாங்க, ஓகே போதும், இந்த உலகத்தில் ரொம்ப ஈவில் வந்துடுச்சு, ரொம்ப பேட் ஆயிட்டாங்க. ஸோ நான் ஒரு பயங்கரமான மழையை கொண்டு வர போகிறேன். அந்த மழைனால ஃப்ளட்ஸ் வரும், வெள்ளம் வரும், எல்லார் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும். ஸோ இதனால தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, ஸோ நல்லவங்க மட்டும் காக்கப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நோவா தாத்தாவோட ஃபேமிலி தானே இப்போ நல்ல ஃபேமிலி.
அதனால இது நோவா தாத்தாட்ட சொல்றாங்க. சொல்லி இந்த மழை வரும்போது அவங்கள காப்பாற்றணும் இல்லையா, அதுக்கு ஆண்டவர் நோவா தாத்தாவை ஒரு பேழை, ஒரு போட், ஒரு பெரிய போட், ஒரு ஆர்க்குன்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஸோ அதை செய்யறதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இதை செஞ்சு இதுல நீ சேஃபா இருந்துக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய இருந்ததுன்னா நம்ம வீடுக்குள்ளெல்லாம் இருந்தா மூழ்கிரும், அப்படித்தானே? தண்ணி மேல என்ன மிதக்கும்? போட் தானே மிதக்கும். ஸோ ஒரு பெரிய போட்டை செய்ய சொல்றாங்க. அந்த போட்டை செய்யறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. சும்மா நீ ஒரு போட் செய் அப்படின்னு சொல்லலை. கடவுள் ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ நீளமா இருக்கணும், எவ்வளோ அகலமா இருக்கணும், அதில் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கணும், அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருக்க மாதிரி ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க. கொப்பேர் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து கெட்ட சொல்றாங்க. சரியா? அவங்களுக்கு நிறைய ட்ரீஸ் தெரியும். உங்களுக்கு கோவா ட்ரீ தெரியலாம், நீம் ட்ரீ தெரியலாம், இப்படி நிறைய ட்ரீஸ் இருக்கு, அப்படிதானே பிள்ளைங்களா? ரோஸ் வுட், டீக் வுட், நிறைய டைப்ஸ் ஆஃப் வுட். அந்த மாதிரி கொப்பேர் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் வுட்ல இருந்து ஆண்டவர் நோவா தாத்தாவை ஒரு பேழை செய்ய சொல்றாங்க. பேழை எப்போ செய்வாங்க? மழை வந்த பிறகு செய்வாங்க. மழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சா தானே மழையில இருந்து காப்பாற்ற முடியும். அதனால மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நோவா தாத்தா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நோவா தாத்தாக்கு 3 பிள்ளைங்க, ஷேம், காம், ஆபேத். சரியா? யாரெல்லாம்? ஷேம், காம், ஆபேத். உங்க வீட்டுல எத்தனை பேரு? அக்கா, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் இருப்பாங்க தானே? அது மாதிரி இவங்க வீட்டுல 3 பசங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப்ஸும் இருக்காங்க. சரியா? இந்த பிள்ளைங்களோட ஹெல்ப் வச்சு நோவா தாத்தா பேழைய பில்ட் பண்றாங்க. ஆனா மித்த மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா இவரு இப்போ போய் பேழையை கட்டிட்டு இருக்காரு, இங்க என்ன தண்ணியா இருக்கு, நல்ல வெயில் உச்சி மண்டை மேல அடிச்சுட்டு இருக்கு, இப்படி பேழையை கட்டிட்டு இருக்காரு இவ்வளவு பெருசா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா நோவா தாத்தா அதுக்கெல்லாம் அசரல. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கடவுள் இருந்தது. கடவுள் சொல்ற விஷயங்களை நம்ம செய்யும் போது மித்தவங்க சிரிக்கலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். என்ன இந்த பொண்ணு ஒரு நல்ல சினிமா பாட்டு கூட கேட்க மாட்டேங்கிறான், என்ன இந்த பையன் இது கூட செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா கடவுளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு பிளெஸிங். அதனால நோவா தாத்தா கவலைப்படலை. மழை பெய்யல, ஆனா கடவுள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேழையை கட்டுறாங்க. ஸோ பேழையை கட்டி அதுல நோவா தாத்தா பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களோட வைஃப்ஸ், நோவா தாத்தாவோட வைஃப் எல்லாரையும் கடவுள் காப்பாற்ற போறாங்க. அதோட சேர்த்து மழை வந்தா பீப்புள் மட்டும்தான் போவாங்களா? அனிமல்ஸ் எல்லாம் போயிடும்ல, பாவம் தானே அவங்கெல்லாம். ஸோ கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா அனிமல்ஸ்ல, எல்லா வெரைட்டில ஒரு மேல், ஒரு ஃபீமேல், ஒரு பாய், ஒரு கேர்ள், அப்படி நீ கூட சேர்த்து அந்த பேழைக்குள்ள, அந்த ஆர்க்குக்குள்ள நீ கொண்டு போகணும். ஸோ அவங்களும் இந்த மலையிலேருந்து, இந்த வெள்ளத்துலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களா, நீங்கள் எத்தனை பேர் ஜூக்கெலாம் போயிருக்கீங்க? அங்கே டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும், அப்படி தானே? பேர்ட்ஸ் கூட இருக்கும், குட்டி அனிமல்ஸ், பெரிய அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், க்ராக்கடைல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் நோவா தாத்தாக்கும் எல்லா வெரைட்டிலையும் ஒரு பேர், ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீ கூட்டிட்டு போகணும் பேழைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நோவா தாத்தா ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு குட்டி ஜூ மாதிரி இருந்திருக்கும், அப்படித்தானே பிள்ளைங்களா? அவ்வளோ பெரிய பேழைக்குள்ள இவ்வளோ அனிமல்ஸ், ஒவ்வொன்றும் அவங்கவுங்க சவுண்ட்ல கத்திட்டு இருந்திருக்கும், அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நோவா தாத்தாவோட ஃபேமிலியும் இந்த எல்லா அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸும் எல்லாம் ஒன்றுனா போறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க பிள்ளைங்களா, இந்த பேழையோட கதவு திறக்குது, எல்லாரும் ஒன்று ஒன்றா போறாங்க உள்ள. இன்னும் மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? சுற்றிட்டு தானே இருந்திருப்பாங்க. என்ன இவங்க வீட்டை விட்டுட்டு போட்டுக்குள்ள போய் போறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க போட்டுக்குள்ள போய் 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ரெயினே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பியூட்டிஃபுல்லா கடவுள் பிளான் பண்ணி அவங்க எல்லாரையும் சேஃபா போட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகுது. இடி இடிக்குது, மின்னல், மழை, சோர்னு மழை. மழை பெஞ்சிட்டே இருந்தா எப்படி இருக்கும் பிள்ளைங்களா? ஸ்கூலுக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா தானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஸோ அது மட்டும் இல்லை, ஆனால் எவ்வளோ கஷ்டம். மழை பெஞ்சிட்டே இருக்கு, நிற்காம பெய்யுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு துணி காய போட முடியாது, வெளியே போய் ஒரு ஜாமான் வாங்க முடியாது. எப்போ ஒரு நாள் மழை பெஞ்சாலும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. 40 டேஸ் மழை பெஞ்சுது. காலையில, நைட்டு, மதியம் எல்லா டைமும் மழை தான், கொஞ்சம் கூட பிரேக்கே கிடையாது. அப்போ எவ்வளோ டார்க்கா இருந்திருக்கும், அப்படித்தானே? டார்க் கிளவுட்ஸ் ரெயின் ஆச்சுன்னா செம்ம டார்க்கா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 40 டேஸ் ஆகுது. ஸோ மழை பெய்ய 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 என்ன ஆகுது? அந்த போட்டும் மெதுவாக எழும்பி
ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் வந்து தரையில இருந்த போட்டு அந்த தண்ணி மேல ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. நோவா தாத்தா, அவங்க ஃபேமிலி, அப்புறம் எல்லா அனிமல்ஸும் இருக்க போட்டு தண்ணி கூட கூட தண்ணி மேல அதுவும் ஃப்ளோட் ஆயிட்டே போகுது. ஆனா பாருங்க, இந்த பாவம் செஞ்ச மக்கள்லாம் இந்த தண்ணி, இந்த வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆகி அவங்க எல்லாரும் ஒன்று ஒன்றா என்னது மறித்து போறாங்க. சரியா, அனிமல்ஸும் நிறையா வந்து செத்து போகுது. இந்த மாதிரி பயங்கர மழை பெஞ்சிட்டே இருக்கு. எவ்வளோ மழை தெரியுமா? இப்போ நீங்க மவுண்டன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிதானே, ஹில்ஸ் எல்லாம். ஸோ அதுவே மழையில முங்கிடுச்சான். அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து நிக்குது. 40 நாள் மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த தண்ணி எல்லாம் வத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படித்தானே பிள்ளைங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆகுது. தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமா வத்திட்டே வருது. 140 days 150 days கிட்ட ஆயிடுச்சு. அப்பதான் என்ன, 4 monthsக்கு மேல அப்படித்தானே? ஸோ அப்படி மழையெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வத்திட்டே வருது. ஆனா த்ரூ அவுட் திஸ் டைம் அந்த பேழைக்குள்ள நோவா தாத்தா ஃபேமிலியும் அந்த அனிமல்ஸும் சேஃபாக இருக்காங்க. நோவா தாத்தா ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்து கடவுளுக்கு ஒபே பண்ணனால அவங்க உள்ள சேஃபாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரியுது, ஓகே மழை நின்றுச்சு அப்படின்னு. ஸோ ஒரு விண்டோவை திறந்து நோவா தாத்தா பார்க்குறாங்க. அவங்க அரராத் மலை மேலே அவங்க பேழை நிற்கிது. ஒரு பெரிய மலை மேலே சேஃபாக நிற்கிது. சரியா, தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வத்த ஆரம்பிக்குது. ஆனாலும் தண்ணி ஃபுல்லாக வத்துனதால நம்ம வெளியே போக முடியும். ஆல்ரெடி வெளியே போய் நம்மளும் முங்கிடக்கூடாதுல்ல. ஸோ நோவா தாத்தா முதல்ல ஒரு காக்காவை அனுப்புறாங்க. சரி, அது போய் பார்த்துட்டு வரட்டும் தண்ணி வத்திருக்கா இல்லையான்னு. ஸோ வந்து வத்தின தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றதுமா இருந்தது அந்த காக்கா. அதனால அப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு புறாவை எடுத்து அனுப்புனாங்க. அனுப்பிட்டு சரி இந்த புறா வந்து திருப்பி வருதா அங்கேயே இருக்கான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அந்த புறாவும் பறந்து போய் பார்க்குது, உலகத்துல எங்கெல்லாம் தண்ணி இருக்கு, எங்கேயாவது நம்ம வந்து ஏதாவது ட்ரீ இருக்கா அதுல உட்காந்து நம்ம நெஸ்ட்டை கட்டலாமா அப்படின்னு பார்க்குது. அங்கே ரொம்ப தண்ணியாக இருந்தனால நோவா தாத்தாட்ட திரும்பி வந்துடுச்சு. ஸோ நோவா தாத்தாக்கு புரிஞ்சிருச்சு இன்னும் தண்ணி முழுசா வத்தலை. அதனால ஒரு 7 days வெயிட் பண்ணுறாங்க. 7 days கழிச்சு திருப்பியும் அந்த புறாவை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து புறா போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கும். அப்படித்தானே பிள்ளைங்களா? இப்போ வந்து வெயில்லாம் அடிச்சிருக்கோம். அப்புறம் ஆண்டவர் வந்து காற்றையும் அனுப்புகிறாங்க. ஸோ காற்று அனுப்புனதுனால தண்ணிலாம் கொஞ்சம் வத்திருக்கும். அப்போ வந்து மரம்லாம் இருக்கு. மரத்துல வந்து லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆலிவ் பிரான்ச்சை அந்த புறா எடுத்துட்டு வருது. இப்போ இதை நோவா தாத்தா பார்த்தது, ஓகே ட்ரீஸ் எல்லாம் அப்போ திருப்பி வளர ஆரம்பிச்சிச்சு, பிரான்ச்சஸ்லாம் இருக்கு, ஃப்ளவரிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து நல்லாவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 7 days கழிச்சு மறுபடியும் அந்த புறாவை அனுப்புறாங்க வெளியே. இந்த டைம் என்னாச்சு தெரியுமா பிள்ளைங்களா? அந்த புறா திருப்பி வரவே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிச்சு நெஸ்ட் கெட்டுறதுக்கு. ஸோ அங்கேயே வந்து அந்த புறா செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு, ஓகே தண்ணிலாம் வத்திருச்சுன்னு. ஸோ வந்து நோவா தாத்தா அவங்க ஃபேமிலியும் ரெடியா கடவுளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்றாங்க. கடவுளும் ஓகே இப்போ நீங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மழை பெஞ்சு பேழைக்குள்ள இருந்து நோவா தாத்தாக்கு 601 ஏஜே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 600 years இருந்தாங்க அப்படித்தானே. ஸோ இப்போ 601 ஆயிடுச்சு அவங்க வயசு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் பேழையை விட்டு வெளியே வராங்க, இன்னொரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ கடவுளோட சோசன் பீப்புளா, கடவுளுக்கு பிரியமான பீப்புளா வெளியே வராங்க. ஆண்டவருக்கும் நோவா தாத்தா வந்து அவருக்கு மனசுக்கு பிரியமா நடந்து கொண்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி உள்ள போனாங்க எல்லாரும் வரிசையா, அதே மாதிரி வரிசையா எல்லாரும் வெளியே வராங்க. 1 by 1 வெளியே வராங்க. ஸோ இது ஒரு புது உலகம் அப்படி தானே. ஸோ இப்போ நோவா தாத்தா ஃபேமிலியில இருந்து இன்னும் நிறைய பீப்புள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் பிறக்க போறாங்க. ஸோ கடவுளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா கடவுள் ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. சரி, என் பீப்புள் வந்து ரொம்ப மோசமா இருந்தாங்க, அதனால அவங்கள நான் பனிஷ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஆனா இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃப்ளட்டோ ரெயினோ இந்த உலகத்து மேல நான் அனுப்ப மாட்டேன் பீப்புளை பனிஷ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. இப்போ வந்து கடவுளுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுல முதல்ல, இப்போ அதெல்லாம் சரியாகி
வந்து இரக்கம் பாராட்டுறாங்க மக்கள் மேல. ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க, இப்படி ஒரு கொடிய மழை ஃப்ளட் எல்லாம் வந்து அதனால பீப்புள் அழியிற ஒரு நிலைமை இனி வராது அப்படிங்கிற ப்ராமிஸை கடவுள் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு கவனண்ட்டை கடவுள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடையாளமா ஸ்கைல என்ன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரெயின்போ. ஸோ வானவில் பிறந்த கதை இதுதான். அவங்க கடவுளோட ப்ராமிஸை நிலைநிறுத்துற விதமா இந்த ஒரு சிம்பிள், இந்த ஒரு ரெயின்போ ஸ்கைல வந்து உருவாகுது. அதை நோவா தாத்தாவோட ஃபேமிலி எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொரு தடவை வந்து ரெயின்போ பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை மனசுல வச்சுக்கணும். கடவுளோட மனசு கஷ்டமா இருந்தது, அதனால இந்த மாதிரி மழையெல்லாம் உண்டாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸை கடவுள் கொடுத்துருக்காங்க. நோவா தாத்தா மாதிரி, அவங்க ஃபேமிலி மாதிரி நம்மளும் நம்ம ஃபேமிலியும் கடவுளுக்கு பிரியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற விதத்துல இந்த வானவில் அமையணும். சரி பிள்ளைங்களா, நீங்க வந்து எப்போ ரெயின்போ பார்த்தாலும் யார் ஞாபகத்துக்கு வரணும்? நோவா தாத்தா ஞாபகத்துக்கு வரணும். எப்போ ரெயின்போ வரைஞ்சாலும் இந்த பைபிள் ஸ்டோரி உங்க ஞாபகத்துக்கு வரணும். இவ்வளோ பியூட்டிஃபுல்லா கடவுள் நோவா தாத்தாவை காப்பாத்துனாங்க, அப்படித்தானே? ஸோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு இருக்கு பைபிள்ல நோவா தாத்தாக்கு. அத மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும், அப்படித்தானே? உங்களையும் நான் என்னையும் பார்த்து ஐயோ பேட் கேர்ள், பேட் பாய், பேட் பாய்னாக்கா அப்படின்னு சொல்லணுமா? இல்லை வெரி குட், என்னோட கண்ணில் உங்களுக்கு கிருபை இருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவர் அப்படின்னு கடவுள் சொல்லணும். சரியா? அது மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த கதை பைபிள்ல எங்க இருக்குன்னு பிள்ளைங்களா உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஜெனசிஸ், ஆதியாகமம் 6 to 8 சாப்டர்ஸ்ல இந்த கதை இருக்கு. 6, 7, 8 3 சாப்டர்ஸ். சரியா? நீங்க ஒரு நாள் உட்காந்து உன் பேரண்ட்ஸோட உட்காந்தோ அல்ல நீங்களே நல்லா வாசிப்பீங்க அப்படின்னா நீங்க தனியா உட்காந்தோ இந்த பைபிள் சாப்டர்ஸை வாசிக்கணும், என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ. ஸோ அதனால கடவுள் அது மூலமா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கத்து தருவாங்க. இன்னைக்கு நோவா தாத்தா கதையை பார்த்தோம், கடவுளுடைய கிரேஸ் அண்ட் மர்சியை நம்ம பார்த்தோம். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும், ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? நம்பர் 1, நம்ம சரியான விஷயங்களை செய்யும் போது மற்றவங்க நம்மளை கேலி பண்ணலாம், ஆனால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வி ஆர் ஆன்சரபிள் ஒன்லி டு காட். சரியா பிள்ளைங்களா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கீழ்ப்படிந்து இருக்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது ஒரு கெட்டதே கிடையாது. மற்றவங்க கிண்டல் பண்ணாலும் நீங்கள் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்யணும். நம்பர் 2, கடவுளுக்கு ஒபே பண்ணணும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்கள் ஹார்ட்டில் சொல்லி தருவாங்க. நீங்கள் பைபிள்லாம் வாசிச்சு நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, எப்போவுமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களாக பார்க்கும் போது ஒரு புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஒரு ஆலிவ் ட்ரீ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ரெயின்போ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கடவுளுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும். நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா பிள்ளைங்களா? உங்களாம் அந்த இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து இந்த அழகான கதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு தம்பி தங்கச்சி, ஜானா இருக்கலாம், டீனாவா இருக்கலாம், கிரேஸ்லேனா இருக்கலாம், பீட்டரா இருக்கலாம், இது நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தை கொடுங்க, நல்ல பைபிள் நாலேஜ் கொடுங்க. அவங்க கூட இருந்து அவங்க எவ்ரிடே லைஃப்பில் அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க கடவுளை. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல லைஃப்காக, பியூட்டிஃபுல்லான வீடுக்காக, எங்கள் பேரண்ட்ஸ்க்காக, இது ரெயின்போக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மலையை பார்க்கும் போதோ ரெயின்போவை பார்க்கும் போதோ நாங்கள் இந்த கதையை ஞாபகம் வச்சு உங்களுக்கு நன்றி செலுத்த ஏசப்பா. உங்களுக்கு உகந்த பிள்ளைங்களாக நடந்துக்க கிருபை தாங்க. நைட்டு எங்கள் எல்லாருக்கும் நல்ல தூக்கத்தை கொடுங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான டேயை காண கிருபை செய்யுங்க. இந்த மினிஸ்ட்ரி செய்கிற அண்ணா, அக்கா, அங்கிள், ஆண்டிஸ் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம், அவங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸஸ் செய்கிறதுக்கு அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த லேசும் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
பாய் குட்டீஸ். இன்னும் நிறைய கதைகள் வரும். எல்லாத்தையும் கேளுங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கணும். ஓகே, குட் நைட், பாய். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா படுத்துறங்கி விழித்தெழு